வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல 11th கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 11th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் x equal to 1 at x equal to 1 the function attain its maximum value. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு x equal to 1ங்கிற பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a. ஸோ இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா axன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏயோட வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம், இன்டர்வல் வந்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ x equal to 1 அப்படிங்கிற பாயிண்டில் இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா f dash of x ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். x power 4ஓட டிஃபரன்சியேஷன் 4x cube 62, x ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x, a into x ஓட டிஃபரன்சியேஷன் வந்து 1. இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 4x cube minus 124x plus a. இது வந்து என்னென்னா f dash of x. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x equal to 1ங்கிற பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் f of x attain its maximum value at x equal to 1. இது கொஷனில் கொடுத்துருந்தது. x equal to 1ல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதுன்னா கண்டிப்பாக f dash of x equal to 0 at x equal to 1 தான். ஏன்னா நம்ம எப்போதுமே என்ன கண்டுபிடிப்போம், f dash of x equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் அது f டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து அது வந்து மினிமமாக இருக்கா மேக்ஸிமமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். பட் இங்கே வந்து அவங்களே மேக்ஸிமம் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க, 1ங்கிற பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக f dash of 1 equal to 0 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த f dash இருக்கு இல்லையா, இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போடலாம். இப்போ 4 into 1 cube, அடுத்து இதில் minus 124 into 1 plus a equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 cube வந்து 1ன்னு வந்துடும். இது 124 plus a equal to 0. மைனஸ் 124ல் 4 போக மைனஸ் 120 plus a equal to 0. இதுலேருந்து a equal to 120. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஏயோட வேல்யூ வந்து நம்ம 120 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதோட 11th கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 12. 12th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் x plus sin 2x on the closed interval 0,2π. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னாவே நம்ம வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் இங்கே வந்து x plus sin 2x அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போமோ அதே மெத்தடில் தான் இந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே வந்து f of x அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு f dash of x கண்டுபிடிக்கணும். ஸோ f dash of x, xோட டிஃபரன்சியேஷன் 1, sin 2x ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து cos 2x, திரும்ப அதில் ஒரு 2x இருக்கா, அதோட டிஃபரன்சியேஷன் வந்து நமக்கு என்ன வரும், 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ f dash of x வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 plus 2 cos 2x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x equal to 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1 plus 2 cos 2x equal to 0. இப்போ 2 cos 2x equal to இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1 ஆகிடும். cos 2x equal to இங்கே இந்த 2 வந்து இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும், மைனஸ் 1/2. ஓகே, மைனஸ் 1/2வா, நமக்கு வேல்யூஸ் தெரியும் இல்லையா. cos 60 டிகிரி equal to 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ தெரியும். 60 டிகிரியை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இந்த மைனஸ் அப்படியே போடுங்க. இந்த 1/2க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், cos π/3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போது
இது வந்து என்னது மைனஸ் காஸ் தீட்டாவா. இப்போ இந்த 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல் சில்வர் டீ கப் போட்டிங்கன்னா இது வந்து ஆல் சில்வர் டீ கப்பு. ஓகே, இப்போ இதில் வந்து காஸ் ஆஃப் π/3 இருக்குது. ஸோ காஸ் π/3 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா, அதாவது காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ 180 மைனஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட்டில் வரும், இது வரைக்கும் 90, இங்கேருந்து 180 இல்லையா. அப்போ இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் ப்ளஸ்ஸு, காஸ் வந்து மைனஸில் தான் வரும். அப்போ இந்த மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோன்னா இங்கே மைனஸ் காஸ் π/3 இருக்கா, இது எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஆஃப் 180 மைனஸ் π/3. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 2x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன் ஜென்ரலாகவே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய் இப்படி இருந்ததுன்னா இதில் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். ஓகே, இதுவும் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்துருப்போம். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய்னு இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியும். ஸோ இங்கேயும் நமக்கு அதே மாதிரி தான் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ எக்ஸா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2x இருக்குது. இது ஃபுல்லாகவே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது. ஈக்குவல் டு எப்படி எழுதுனா 2nπ. ஸோ 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். இங்கே ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மைனஸ் π/3 இருக்கா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், காஸ் 3π மைனஸ் பை வந்து 2π/3 எழுதிடலாமா. அப்போது நமக்கு என்ன வருது பாருங்கள், காஸ் 2x ஈக்குவல் டு காஸ் 2π/3. எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது, ஒய்க்கு பதிலாக 2π/3 இருக்குது. அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டுடுறோம். அப்போ 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்யா, ஒய்க்கு பதிலாக 2π/3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போது லெஃப்ட் சைடில் ஒரு 2x இருக்குது, இதில் ரெண்டுத்துலேயுமே 2 இருக்குது, அப்போ வெளியில் எடுத்துருங்க. ரிமைனிங் வந்து nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு கிடைக்குது. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், எண்ணுக்கு 0லேருந்து நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்து கரெக்டான பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எண்ணுக்கு எண்ணு தானே இங்கே வேரியபிள். ஸோ எண்ணுங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணுங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவாக கொடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா n ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். போட்டோன்னா இதில் அப்படியே போடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு பை, அப்போ 0 ஆகிடுமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3. இப்போது ப்ளஸ் π/3யும் எடுத்துக்கலாம், மைனஸ் π/3யும் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க இன்டர்வல் பாருங்கள் 0லேருந்து 2π வரைக்கும் தான் இருக்குது, நெகட்டிவ் எடுக்கிறதுக்கு முடியாது. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூவை மைனஸ் π/3 சூஸ் பண்ண முடியாது, அதனால் ப்ளஸ் π/3 மட்டும்தான். அப்போ n ஈக்குவல் டு 0வாக இருக்கும் போது கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன கிடைக்குதுன்னா π/3 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடலாம். அப்போ எக்ஸ் என்ன ஆகுதுன்னா 1 இன்ட்டு பை ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3. ஸோ இப்போ இங்கேயும் வந்து ரெண்டு வேல்யூஸாக பிரியுது. ஒன்று வந்து பை ப்ளஸ் π/3, இன்னொன்று பை மைனஸ் π/3. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வந்ததுனால எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூஸ் வருது. இப்போ பை ப்ளஸ் π/3 எடுத்திங்கன்னா 3π, அதாவது எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, 3π ப்ளஸ் பை வந்து 4π/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவே நீங்கள் மைனஸில் சூஸ் பண்ணிங்கன்னா 3π மைனஸ் பை வந்து என்ன ஆகிடும், 2π/3ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு, π/3 ஒன்று கிடச்சிருக்கு, 4π/3, 2π/3 மூணு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எண்ணுக்கு 0 கொடுத்துருக்கோம், இன்னொன்று 1 கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து 2 வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ எண்ணுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே கிடைக்குது இல்லையா எக்ஸோட வேல்யூ, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டோட வேல்யூ, அது வந்து 0லேருந்து 2πக்குள்ளார இருக்கிற மாதிரி
அது வரைக்கும் தான் நம்ம வந்து எண்ணுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். அதுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ எண்ணுக்கு 0 கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, π/3. π/3 அப்படிங்கிறது வந்து 60 டிகிரி தான். 60 டிகிரிங்கிறது கண்டிப்பாக இந்த 0,2π 2π என்னது 360 0லேருந்து 360 வரைக்கும் தான் நமக்கு இங்கே வேல்யூஸ் வந்து வரணும். அதுக்கு மேலே போணுச்சுனாக்க விட்டுறணும். அப்போது π/3ங்கிறது 60 டிகிரி. அப்போ இது வந்து இந்த இன்டர்வலில் இருக்கும், அதனால் ஓகே. அதே போல் n = 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4π/3 ஒன்று வருது, 2π/3 ஒன்று வருது. இப்போ 4π/3னா என்னவா இருக்கும் அப்படின்னா இதை 60 கேன்சல் பண்ணிங்கன்னா 240 அப்படின்னு வருது. அப்போ 240யும் கண்டிப்பாக 0,2π இன்டர்வலில் வரும். ஸோ இதுவும் வந்து ஓகே தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 2π/3 அப்போ 2 × 180/3 போட்டாக்க 60 which is equal to 120. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸுமே எடுத்துக்கலாம். அதே போல் π/3 வேல்யூவும் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம n-க்கு 2 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்க போகிறோம். n-க்கு பதிலாக 2ங்கிற வேல்யூ கொடுத்தோன்னா இந்த x-க்கு பதிலாக, அதாவது x = 2πன்னு வருமா, 2π ± π/3. அப்போ இங்கேயே வந்து ப்ளஸ்ஸுக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும், மைனஸ்க்கு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2π + π/3. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது 2π - π/3. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 2s are 6, 6 + 1 7, 7 π/3 கிடைக்குது. இது 3 2s are 6, 6 - 1 5, 5 π/3. ஸோ இதோட வேல்யூஸில் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7 × 180/3 இப்போ 60, 420 வருது. அப்போ கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா இது மோர் தென் 360 இருக்கிறதுனால. இதுவே 5 π/3 என்ன வருதுன்னு பார்க்கலாம். பைக்கு பதிலாக 180 போட்டோன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 60, 300ன்னு வருது. இப்போ 5 π/3 வந்து நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ 7 π/3 மட்டும் வராது, பட் 5 π/3 வந்து வரும். ஓகே, இப்போ அடுத்தது 0 and 1க்கு 2 வேல்யூ கிடச்சிது. n = 2 அப்படிங்கும்போது ஒரு வேல்யூ மட்டும் தான் நமக்கு வந்து அப்ளை ஆச்சு. அதே போல் 0ங்கும் போது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது n = 3ன்னு போடும்போது என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். n = 3 போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் nπ ± π/3 அதில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் x = 3π ± π/3. அப்போ இங்கே ரெண்டு வேல்யூஸ் இருக்கா, 3π + π/3ன்னு ஒன்று எடுங்க, இன்னொன்று 3π - π/3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுங்க. இப்போ இதோட வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 3s are 9 + 1 10 π/3. அதே போல் 3 3s are 9 - 1 8 π/3. அப்போ இதுக்கு இந்த வேல்யூஸ் வந்து நம்ம கிவன் இன்டர்வல்குள்ளே இருக்குதான்னு பார்க்கலாம். 10 × 180/3 கேன்சல் பண்ணாக்க 60, அப்போ 600 வருது. அப்போ டெஃபினட்டாக இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்க முடியாது, ஏன்னா 0லேருந்து 2π வரைக்கும் தான் இருக்கணும். அடுத்தது இது 8 × 180/3, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 480 வருது. அப்போ இதுவும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், n = 3 போடும்போதே நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு கிவன் லிமிட்டுக்குள்ளே இல்லை. அப்போ n = 4லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து 0,2πக்குள்ளே வரவே வராது. அப்போ இந்த 4 மட்டும்தான் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா π/3 கிடைக்குது, 4π/3, 2π/3, 5π/3. ஸோ இந்த 1 2 3 4 பாயிண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸாக கிடைக்குது. பட் நமக்கு இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2πன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த பாயிண்ட்ஸுக்கும் நம்ம வந்து வேல்யூ செக் பண்ணணும். 0 வந்து ஏற்கனவே கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் வந்துருச்சு. அப்போ இந்த வேல்யூஸை தவிர வேறு எதுக்கு நம்ம செக் பண்ணணும்னா 2π அந்த வேல்யூவுக்கும் நம்ம வந்து என்ன வந்து f(x) என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0வுக்கு பார்க்கலாம். x = 0ங்கும்போது f(x) வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு f(x) என்ன கொடுத்துருக்காங்க, x + sin 2x. ஸோ f(x) = x + sin 2x. இதில் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0வை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 + sin 0, sin 0 0 நமக்கு. ஸோ டோட்டலாகவே வேல்யூ வந்து 0 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் என்னது π/3.
அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ அப்படின்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் பை பை த்ரீ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக பை பை த்ரீ ப்ளஸ் சைன் 2 பை பை த்ரீ. ஓகே, 2 போட்டாச்சு, எக்ஸுக்கு பதிலாக பை பை த்ரீ போட்டாச்சு. அப்போது பை பை த்ரீ ப்ளஸ் 2 பை பை த்ரீ அப்படின்னா என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்துக்கலாம். 2 இன்ட்டு 180 பை த்ரீயா, இதை கேன்சல் பண்ணாக்க 60, அப்போ 120. ஓகே, சைன் 120 டிகிரி வருதா. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சைன் 120 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ சைன் 120க்கு நமக்கு வந்து டைரெக்டாக வந்து வேல்யூ வந்து தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், சைன் 120யை 90 + 30 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, அடுத்தது சைன் ஆஃப் 90 + தீட்டா வந்து காஸ் தீட்டான்னு தெரியும். அப்போ இது வந்து காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு தெரியும், √3/2ன்னு தெரியுமா. ஸோ அப்படியே நம்ம இங்கே வேல்யூவை அப்ளை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/3 ப்ளஸ் √3/2. இதுதான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கிடைக்கிற ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை பை த்ரீக்கு என்ன வேல்யூன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை பை த்ரீ. 2 பை பை த்ரீ அப்படின்னு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் 2 பை பை த்ரீ. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸு ப்ளஸ்ஸா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 பை பை த்ரீ ப்ளஸ் சைன் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2 பை பை த்ரீ. இப்போ என்ன வருது, 2 பை பை த்ரீ ப்ளஸ் சைன் 2 2s are 4 பை பை த்ரீ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 பை பை த்ரீ ப்ளஸ் சைன் ஆஃப் 4 பை பை த்ரீயை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பை ப்ளஸ் பை பை த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். 3 பை ப்ளஸ் பை வந்து 4 பை வந்துடுமா. ஸோ இந்த 4 பை பை த்ரீயை நம்மளால் பை ப்ளஸ் பை பை த்ரீ அப்படின்னு எழுத முடியும். இது அகெயின் என்ன மாதிரி ஃபார்முலானா சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா. சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட்டுன்னு பாருங்கள். சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டானா இந்த குவாட்ரண்ட்டில் வரும், தேர்டு குவாட்ரண்ட்டு. ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு ஆல் சில்வர் டீ, டேன் மட்டும்தான் வந்து நமக்கு பாசிட்டிவ். கண்டிப்பாக சைன் வந்து நெகட்டிவ் தான். அப்போது 2 பை பை த்ரீ சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் சைன் பை பை த்ரீ. இப்போ 2 பை பை த்ரீ மைனஸ் சைன் பை பை த்ரீயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் √3/2. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை பை த்ரீ அப்படிங்கும்போது நமக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பாயிண்ட்டுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0 முடிச்சாச்சு, பை பை த்ரீ முடிச்சாச்சு, 2 பை பை த்ரீ முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து 4 பை பை த்ரீக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 பை பை த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எஃப் ஆஃப் 4 பை பை த்ரீ. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 பை பை த்ரீ அப்படிங்கிறத எக்ஸு ப்ளஸ்ஸா, அப்போது எக்ஸுக்கு பதிலாக 4 பை பை த்ரீ ப்ளஸ் சைன் 2xன்னு இருந்தது. இப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 பை பை த்ரீ. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 பை பை த்ரீ ப்ளஸ் சைன் 4 2s are 8 பை பை த்ரீ. ஸோ 8 பை பை த்ரீனா என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பை ப்ளஸ் பை பை த்ரீ பிரித்து எழுதணும்ல, அதே மாதிரியே இந்த 8 பை பை த்ரீயும் வேறு காம்பினேஷனில் பிரித்தும் போடலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இப்போ என்ன டிகிரி கிடைக்குதுன்னு செக் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து போடலாம். ஸோ அந்த மெத்தடில் இப்போ போடலாம். 8 இன்ட்டு பைக்கு பதிலாக வந்து 180 டிவைடட் பை 3. ஸோ கேன்சல் பண்ணால் 60 வரும். 6 8s are 48. அப்போ 480. இப்போ 480 வர்றது வந்து எப்படி இருக்குது, 360க்கு மேலே இருக்குதா. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஏற்கனவே 11th பார்த்துருக்கோம். 360க்கு மேலே போச்சுன்னா அந்த டிகிரியை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 480யை 360ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 360 360 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 8ல் 6 போக 2 120. ஸோ நம்ம 480ன்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 120ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பை பை 3 ப்ளஸ் சைன்
120. ஸோ இந்த 120யே நீங்கள் வந்து 90 + 30ஆகவும் பிரிக்கலாம், 180 - 60ஆகவும் பிரிக்கலாம். ஸோ அது நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், 90 + 30 தான் பிரிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம 90 + 30 பிரித்து ஒரு சம் போட்டோம் இல்லையா. இப்போ தான் நம்ம செகண்ட் பாயிண்ட் π/3 கண்டுபிடிக்கும் போது டேரெக்டாக நம்ம sin 180க்கு √3/2ன்னு கண்டுபிடிச்சி போட்டோம். ஸோ அது எப்படி போட்டோங்கிறது நம்ம அந்த இது போடும்போதே நம்ம கேல்குலேஷன் போடும்போதே சொன்னோம். ஸோ திரும்ப நம்ம அதை வந்து ரீகால் அதை வந்து திருப்பியும் நம்ம வந்து போடணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக sin 120க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், √3/2வே போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது இன்னும் வந்து கிளியராக புரியணுன்னா இந்த π/3 நம்ம கேல்குலேட் பண்ணும்போதே இதை ஃபுல் கேல்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி இது எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ sin 120யோட வேல்யூ வந்து √3/2. ஸோ இங்கே நான் டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறேன். 4π/3 + √3/2. இது வந்து 4π/3 அப்படிங்கிற வேல்யூக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ செக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. என்னென்னு சொன்னால் அடுத்து வந்து 5π/3க்கு கண்டுபிடிக்கணும், 2πக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 5π/3க்கு கண்டுபிடிச்சிக்கலாம். x = 5π/3 இருந்ததுன்னு சொன்னால் f of 5π/3 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு f of xங்கிறது வந்து x ப்ளஸ்ஸா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5π/3 + sin 2x, sin 2 திருப்பி எக்ஸுக்கு பதிலாக 5π/3. இப்போது 5π/3 + sin 5 2s are 10π/3. ஸோ 10π/3னா என்ன வேல்யூன்னு நம்ம வந்து டேரெக்டாக கேல்குலேட் பண்ணோன்னா 10 × 180/3 கேன்சல் ஆச்சுன்னா 60, 600ன்னு வருது. ஸோ மோர் தென் 360 இருந்தாவே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 360ஆல் டிவைட் பண்ணி ரிமைனிங் என்ன வருதோ அதை எழுதணும்னா போகிறோம். 1 360 0, இங்கே 10ல் 6 போச்சுனாக்கா 4, 5ல் 3 போக 2. அப்போது 600 எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 240 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ this is equal to 5π/3 + sin 240. ஓகே, இதே நம்ம வந்து 2 விதமாக கேல்குலேஷன் பண்ணலாம். 240க்கு பதிலாக 180 + 16 போடலாம், அப்படி இல்லைன்னா 270 - 30 போடலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 240யை 270 - 30 அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், sin of 270 - θவா 5π/3, sin of 270க்கு வரும்போதே கண்டிப்பாக சைன் வந்து காஸ்னு சேஞ்ச் ஆகிடும். ஃபைனலாக நமக்கு கண்டிப்பாக 30 டிகிரி தான் வரப்போகுது. ஆனால் இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்க்குறோம். ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொன்னாங்க. இங்கே வந்து 270 - θவா, 270 - θனா எந்த குவாட்ரண்ட் பாருங்கள், இது 0 90 180 270. அப்போ இந்த குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்து டேன் மட்டும் தானே பாசிட்டிவ், அப்போ கண்டிப்பாக இது வந்து நெகட்டிவ் தான். மைனஸ் காஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. நமக்கு ஏற்கனவே வந்து காஸ் 30 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு √3/2ன்னு தெரியும், which is equal to 5π/3 - √3/2. இப்போ 5π/3க்கும் முடிச்சாச்சு. இந்த லாஸ்ட் ஒன்று என்னது 2π, அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். x = 2π போட்டோம்னா f of 2π பார்க்கலாம். x ப்ளஸ்ஸா, இப்போ 2π ப்ளஸ் sin 2x, இப்போ 2π. This is equal to 2π plus sin 4π. ஓகே, sin 0 தான், sin 180 0 தான். இது வந்து 180யோட மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாகவே 0 தான். இப்போ ப்ளஸ் 0 which is equal to 2π. இப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எத்தனை கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து 0, π/3, 2π/3, 4π/3, 5π/3ன்னு 5 கிடச்சிச்சு. அது கூட நம்ம இன்டர்வெல்லையும் சேர்க்கணும். ஏன்னா இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருந்தனால இன்டர்வெல் 2π இருக்குல்லையே, அதையும் நம்ம சேர்த்தாச்சு. 0 வந்து ஏற்கனவே கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் வந்துருச்சு. இப்போ 1 2 3 4 5 6, இந்த 6 வேல்யூஸ்க்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி அதில் எது பெருசாக இருக்கோ அது மேக்ஸிமம் வேல்யூ, எது சின்னதாக இருக்கோ அது வந்து மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ. ஏன்னா மற்ற எல்லாமே என்ன இருக்குன்னா π/3 + √3/2 வந்துச்சு. அதை தவிர வேறு என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π/3 - √3/2, இது 4π/3 + √3/2, 5π/3 - √3/2, லாஸ்ட்டாக வந்தது 2π.
ஸோ இந்த 6 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 6 வேல்யூஸ்லையும் எது வந்து மேக்ஸிமமாக இருக்குதோ அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம், அண்ட் எது மினிமமாக இருக்கோ அதான் அப்சல்யூட் மினிமம் சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π தான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. அதே போல் மினிமம் வேல்யூ என்ன கிடச்சிச்சு அப்படின்னு போனால் அந்த 6 வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது 0 தான் நமக்கு வந்து மினிமம் வேல்யூவாக கிடச்சிது. மேக்ஸிமம் வேல்யூ வந்து எப்போ கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அட் x = 2πங்கிற வேல்யூக்கு கிடச்சிது. அதே போல் மினிமம் வேல்யூ 0வும் நமக்கு எப்போ கிடச்சிதுன்னா x = 0ங்கிற பாயிண்டில் தான் மினிமம் வேல்யூவும் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த 12th கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, கொஷின் வந்து சின்னதாக இருக்குது, பட் அதோட சொல்யூஷன் வந்து நிறைய பெருசு. என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸே நமக்கு வந்து இங்கே ஒரு 5 கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்துச்சு, ப்ளஸ் நம்மளோட க்ளோஸ்ட் இன்டர்வல் பாயிண்ட்டையும் சேர்த்து மொத்தம் 6 பாயிண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஆன்சர் வந்து எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13. 13th கொஷின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் 2 நம்பர்ஸ் whose sum is 24. 2 நம்பர் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ண 24 வரணும். whose product is as large as possible. அதாவது ரெண்டத்தையோட ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, as large as possible அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதாவது 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 24 வரணும். ப்ராடக்ட் பண்ணால் அது மேக்ஸிமம் வேல்யூவாக வரணும். ஓகே, ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஏதாவது 2 நம்பர்னு சொல்லியிருக்காங்களா, அந்த ஏதாவது 2 நம்பர் அப்படிங்கிறத எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். கிவன் என்னென்னா தேர் சம் இஸ் 24னு சொல்லியிருந்தாங்க. அப்போ x + y = 24. ஓகே, இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ y = 24 - xன்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்களா. ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட்னாவே என்னது, x × y அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஈக்குவல் டு x × yக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், இந்த 24 - x போட்டுக்கலாம். அப்போ x × yனாலும் ப்ராடக்ட் தான், x × 24 - xனாலும் ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம்னு அவங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x and y என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராடக்ட் x × y இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இது அப்படியே நான் வந்து f(x)ங்கிற ஃபங்க்ஷனாக நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ x × yன்னு போடாமல் f(x)ன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது ஃபுல்லாகவே எக்ஸில் வந்துருச்சு இல்லையா. இப்போ f(x) = x × 24 - x. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 24x - x². இது வந்து f(x). நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் f(x) = 0. இப்போ 24x - x² = 0. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம x வந்து காமனாக வெளியில் எடுக்கலாம். சாரி, f(x) கண்டுபிடிக்கணும். இது வந்து f(x), நம்ம f(x) கண்டுபிடிக்கணும். சாரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு f(x) கண்டுபிடிச்சிடலாம். 24 × x, xோட டிஃபரன்சியேஷன் 1 மைனஸ் x² டிஃபரன்சியேஷன் 2x = 0. சரியா, இப்போ இதுலேருந்து எப்படி எழுதலாம், 24 = 2x by x = 24/2 கேன்சல் பண்ணால் x = 12. இப்போ x = 12 அப்படிங்கிறது தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா f" கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமமாக வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு f(x) வந்து என்ன இருக்குது, 24 - 2x. நெக்ஸ்ட்டு f" கண்டுபிடிக்கலாம். 24க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, அப்போ -2 மட்டும்தான், விச் இஸ் <0. ஸோ எப்போவுமே நமக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து <0 இருந்ததுன்னா நமக்கு கிடைச்ச அந்த பாயிண்ட் வந்து என்னது, லோக்கல் மேக்ஸிமா. ஸோ எது வந்து லோக்கல் மேக்ஸிமானா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் 12 இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட லோக்கல் மேக்ஸிமா. இப்போ நமக்கு கொஷின்லேயே என்ன சொல்லியிருந்தாங்க, அது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. நம்ம இப்போ செக் பண்ணும்போது நமக்கு வந்து மேக்ஸிமாவே தான் கிடைக்குது. அப்போது ஒரு நம்பர் வந்து 12ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இன்னொரு நம்பர் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மேக்ஸிமாக கிடச்சிருச்சு. ஸோ அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு நம்ம வந்து அப்ளை ஆகிட்டோம். அப்போ இந்த x = 12ங்கிறது கண்டிப்பாக ஒரு நம்பர், one of the number x = 12. அப்போ y கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம y வந்து என்னென்னு போட்டிருக்கோம், 24 - x எடுத்துருக்கோமா. ஸோ இங்கே நம்ம yக்கு பதிலாக 24 - x
24 minus 12. 24ல் 12 போயிடுச்சுனாக்கா 12. ஓகே, ஸோ பாருங்கள் ரெண்டுமே நமக்கு கிடச்சிருச்சு. ரெண்டு நம்பர்ஸுமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 12ன்னு ஒரு நம்பர், இன்னொரு நம்பரும் நமக்கு 12 தான். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 24 கண்டிப்பாக வரும். சரி, அப்படி நம்ம வந்து செக் பண்ணிக்கவும் செய்யலாம். இப்போ இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ், மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னு செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டான நம்பர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எப்போவுமே உங்களுக்கு வர ஆன்சரை வச்சு கிவன் கண்டிஷனோட ஒத்து போகுதான்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் வந்து 24ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 12 + 12 24. அப்போ நம்ம போட்டது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்களா. இப்போ 12 × 12 144. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் லெவலில் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அப்போ அது வந்து மேக்ஸிமம் தான். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து 14th கொஷின்லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.